இன்று நான் என்ன பேச போகிறோம் என்றால், ஒரு மூவி எடுத்தார்கள், சினிமா கதை. அதில் மெல் கிப்சன் என்ற ஆங்கில ப்ரொடியூசர், டைரக்டர், ஆக்டர் பேஷன் ஆஃப் கிரைஸ்ட் என்ற ஆங்கில மூவியை எடுத்தார். அதில் இயேசுவின் ரோலை செய்தவர் ஜிம் கெசியல் என்ற ஆக்டர். மற்றபடி பராபஸ் என்ற ரோலை செய்தவர் பியட்ரோ சரூபி என்ற இட்டாலியன் ஆக்டர், இத்தாலியை சார்ந்தவர். அப்பொழுது அவர் மெல் கிப்சன் சொல்லியிருந்தார், அந்த நேரத்துக்கு உமது சீன் வரும் நேரத்துக்கு முன்பு நீங்கள் ஜிம் கெசியலை பார்க்க வேண்டாம். அதாவது ஜீசஸ் ரோல் செய்பவருடைய எந்த சீனையும் நீங்கள் பார்க்க வேண்டாம். உங்களுடைய சீனில் டைரெக்டாக நேராக இயேசுவை ரோலை செய்கிறவரை தான் நீங்கள் அப்பொழுது தான் பார்க்க வேண்டும் என்று சொல்லியிருந்தார். ஸோ செட்டில் அவரை பார்த்ததே இல்லை, அவர் எந்த சீனுக்கும் அவர் வரவில்லை. அவர் சீன் வரும்போது நேராக பிலாத்துவுடைய சீன் வரும்போது, அப்பொழுது பராபஸும் ஜீசஸும் இயேசுவும் நிற்கும் போது, இந்த பியட்ரோ என்ற ஆக்டர் ஜிம் கெசியல் என்ற ஜீசஸ் உடைய ரோலை செய்கிறவர் அந்த ஆக்டரை பார்க்கிறார். பார்த்த அந்த ஒரு நொடி மின்சாரம் உடம்பு முழுவதும் தாக்கியது போல் உணர்ந்தார். ஏனால் அங்கு நின்றது ஜிம் கெசியல் அல்ல, இயேசுவையே பார்த்ததாக அவருக்கு இருந்தது. இயேசுவின் உருவம், இயேசுவின் கண்களில் அந்த கனிவும் அந்த அன்பும் அந்த கருணையையும் அவர் பார்த்தார். அளவிட முடியாத ஒரு சாந்தத்தை, நீடிய சாந்தத்தையும் இவர் காண்கிறார். வாழ்க்கையில் பல தவறுகள் செய்து பல தேடல்களில் இருந்தவர் இவர். பராபஸ் என்ற கேரக்டரை செய்த பியட்ரோ. அவர் பல திபெத்துவில் அங்கு சில ஆசிரமங்களில் தங்கியிருந்தார், அமேசான் காடுகளில் போனார். பல விதமாக அவர் தேடிக்கொண்டிருந்தார் நிம்மதிக்காகவும். பல கெட்ட வழக்கங்களும் அவரிடம் இருந்தது. எல்லாம் ஒரு நொடியில் மாறியது. உடனே அவருக்கு அந்த நொடியிலே ஒரு மாற்றம், ஒரு மனமாற்றம், ஒரு மன நிம்மதி, தேடலின் எல்லாம் முடிவு. அவருடைய தேடல் எல்லாம் அந்த க்ஷணமே முடிவடைந்தது. ஏனென்றால் அவர் இயேசுவின் சாயல் அல்ல, இயேசுவையே பார்த்ததாக தான் அவர் சொல்கிறார். அந்த ஆக்டரின் ஜிம் கெசியல் என்ற இயேசுவின் வேடமேற்றவரை பார்க்கும்போது அது இயேசு நின்று இவரை பார்த்தது போல், அது இயேசுதான் வந்தார் என்றது போல். இவ்வாறு இந்த மாதிரி ஒரு அதிசயம், அற்புதத்தை நிகழ்ந்ததற்காக உடனே அவர் கத்தோலிக்க முறைப்படி மாறி